இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேருக்கு படிக்கிறது ரொம்ப போரிங்கா இருந்திருக்கு. வெல், இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறது ரொம்பவே விரும்பி படிக்கிறது எப்படி அப்படின்றதுக்கான 8 டிப்ஸ் சொல்ல போறேன். இந்த 8 டிப்ஸையுமே கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சா மேபி உங்களால கூட உங்களோட கிளாஸ்ல மிகப்பெரிய டாப்பரா மாற முடியும். சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. நம்பர் 1, ப்ரிப்பேர் அ டைம் டேபிள். நம்மள எத்தனை பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு? அதாவது ஒரு பாடம் படிக்க போறோம் இல்ல நாம ஸ்கூல்ஸ் டைம்லயும் சரி காலேஜ் டைம்லயும் சரி எத்தனை பேர் டைம் டேபிள் போட்டு படிச்சிருக்கீங்க? மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நிறைய பேர் இப்படி டைம் டேபிள் போட்டு படிக்கிறதே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு புக் எடுத்து இன்னைக்கு இந்த பாடம் படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி படிப்பாங்க. பட் இப்படி படிக்கும்போது நம்மளுக்கு அந்த பாடத்துல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டே டோட்டலா கம்மி ஆயிடும். சோ எப்பயுமே நாம ஒரு ப்ரிப்பேரா ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு மேத்தமேட்டிக்ஸ் இல்ல நாளைக்கு சயின்ஸ் இல்ல நாளைக்கு ஹிஸ்டரி அப்படின்னு டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு பாடத்துக்கான டைம் டேபிள் போடணும். டைம் டேபிள் பிராக்டிஸ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைம்ல எந்தெந்த பாடம் நம்மளுக்கு மைண்ட்ல ஈஸியா ஸ்டோர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங்ல நோட்ஸ் தியரிஸ் படிச்சு ரிவர்ஸ் பண்றது ரொம்பவே பெஸ்டான ஒரு டிப்பா இருக்கும். சோ நோட்ஸ் பாடங்கள் படிக்கும்போது கண்டிப்பா மார்னிங் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுங்க. மேத்தமேட்டிக்ஸ் இப்படியான கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நைட் டைம்ல படிங்க. சோ ஃப்ரீ டைம்ல மேத்தமேட்டிக்ஸ்களை படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். சோ இப்படி ப்ராப்பரான ஒரு டைம் டேபிளை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்குமே படிக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபியூச்சர். நாம எதுக்காக படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம கண்டிப்பா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். அதாவது ஃபியூச்சர்ல நாம இப்ப படிக்கிறதால ஃபியூச்சர்ல நாம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கண்டிப்பா அந்த விஷயத்துல ஒரு ஆர்வம் பெறும். ஃபியூச்சர்ல நாம ஒரு கோடீஸ்வரனா இருக்க போறோமா இல்ல ஒரு மிடில் கிளாஸ் இல்ல லோவர் கிளாஸ்ல இருக்க போறோமா அப்படின்றத நம்மளோட படிப்பு தான் கண்டிப்பா டிசைட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்கும் போதே இதை வந்துட்டு டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஷனை செட் பண்ணிக்கோங்க. யார மாதிரி நீங்க ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. லைக் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன் அப்படின்னா அது கண்டிப்பா எலான் மஸ்க் தான். எலான் மஸ்க் மாதிரி ஒரு பணக்காரனா மாறணும் அப்படின்னா நீங்க எப்படியான ஹார்ட் ஒர்க்கா போடணும், எப்படி உங்களால ப்ராப்பரான ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரை மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய ஆளை இன்ஸ்பிரேஷனா வச்சு படிக்க ட்ரை பண்ணாலே கண்டிப்பா நீங்களுமே படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. கண்டிப்பா உங்களாலுமே எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். நம்பர் 3, டெவலப் ஃபன் இன் யுவர் ஸ்டடீஸ். பொதுவா நமக்கு எல்லாருமே ஒரு கார்ட்டூன் சீரியஸ் இல்ல ஒரு ஃபன்னி சீரியஸ் பார்த்தா அந்த சீரியஸ் அப்படியே நம்மளோட மைண்ட்ல இருக்கும். ஏன்னா அந்த விஷயத்தை வந்துட்டு நாம உள்வாங்கி அதுக்கு ரியாக்ட் பண்ணிருப்போம், அதாவது சிரிச்சிருப்போம். சோ அதனால நம்மளோட மைண்ட்ல அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஸ்டோர் ஆகிருக்கும். சோ இந்த ஒரு மெத்தடை ஏன் நீங்க ஸ்டடியில யூஸ் பண்ணக்கூடாது? நீங்க படிக்கும் போது கூட அது ரொம்பவே ஃபன்னியா மாத்தி படிக்க ஆரம்பிங்க. நீங்க படிக்கிற ஒரு விஷயத்தை ரொம்பவே டெக்னிக்கலா படிக்காம ஃபன்னியான இம்ப்ளிமெண்டை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா அந்த விஷயமே உங்களோட மைண்ட்ல ஈஸியா ஸ்டோர் ஆகும். இது பல ஜீனியஸும் உங்களோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய டாப்பர்ஸுமே இந்த ஒரு மெத்தடை கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ நிறைய பேரை நாம நோட் பண்ணிருப்போம், கிளாஸ்லயும் சரி அவங்களோட ஆட்டிடியூடே ரொம்பவே ஃபன்னியா இருக்கும். சோ இப்படியான பர்சன்ஸ் ரொம்பவே கிளாஸ்ல டாப்பரா இருந்திருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்துட்டு படிக்கும் போது கூட அதை வந்துட்டு ஓவர் டெக்னிக்கலா படிக்காம ரொம்பவே ஃபன்னியான ஒரு விஷயம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. சோ கண்டிப்பா அவங்களோட மைண்ட்ல இது ஈஸியாவே ஸ்டோர் ஆகிடும். நம்பர் 4, நீங்க படிக்கும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா அது மொபைல் தான். பட் இந்த மொபைலையே நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நம்மளோட ஸ்டடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். அதை எப்படின்னு தானே கேக்குறீங்க? நம்மளோட மொபைல்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் ரெக்கார்டர் ஆப்ல நீங்க படிக்கிற விஷயத்தை அப்படியே ரெக்கார்ட்ல போட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. சோ இந்த டைம்ல நீங்க ரெக்கார்டர் ஆப்பை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்ற ஒரு மூட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். சோ உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ், நோட்டிபிகேஷன், கால்ஸ் எல்லாமே இமிடியேட்டா ஸ்டாப் ஆகும். சோ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. சேம் டைம்ல நீங்க படிக்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு அந்த ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இல்ல தூங்குறதுக்கு முன்னாடி எனிதிங் எப்பயாச்சும் வந்துட்டு இதை கேட்டுட்டே நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுவுமே உங்களோட மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். நம்மளோட வாய்ஸை நாமளே கேட்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் ரொம்பவே லாங் டைமுக்கு சர்வ் ஆகும். சோ இந்த ஒரு விஷயத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 5, காம்படிஷன் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு காம்படிட்டரை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்களை நீங்களே வந்துட்டு காம்படிட்டரா நினைச்சுக்கோங்க. நேற்று நான் 1 hour படிச்சேன், இன்னைக்கு 1.5 hour படிக்கணும். ஏன்னா நான் வந்துட்டு நேற்று படிச்சதை விட இன்னைக்கு அதிகமா படிக்கணும், நேற்று படிச்ச என்ன நானே பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காம்படிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தளபதி விஜய் எடுத்துக்கலாம். இப்ப எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தளபதி விஜய்க்கு போட்டியாளர் அப்படின்னா அது கண்டிப்பா தளபதி விஜய் தான். அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு கலாநிதி மாறன் கூட சொல்லியிருப்பாரு. சோ இப்படித்தான் நமக்கு நாமளே போட்டியாளர்களா நாம நிர்ணயிக்கணும். நாம இன்றைக்கு செய்யற ஒரு சக்சஸ் நாளைக்கு நாம தான் பீட் பண்ணணும். இன்னொருத்தங்க பீட் பண்றதை தாண்டி இன்னொருத்தங்களை பீட் பண்ணவும் விடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சக்சஸ் நாம தான் பீட் பண்ணணும். சோ எப்பயுமே நமக்கு நாமளே ஒரு செல்ஃபான காம்படிஷனை வச்சுக்கணும். இப்படி வச்சு படிக்கும்போது கண்டிப்பா இந்தியை விட நான் அதிகமா நாளைக்கு படிக்கணும், இந்தியை விட அதிகமா கேள்வி வந்துட்டு நாளைக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் வரும். அதனாலேயே நீங்க இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிப்பீங்க. நம்பர் 6, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும். உங்களை எவன் டிஸ்ட்ராக்ட் பண்றானோ அவனை இப்பயே இமீடியட்டா கட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அது லிமிட்டடோட இருக்கட்டும். நீங்க வந்துட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றான், உங்களை அடிக்கடி மெசேஜ் போட்டு தொந்தரவு பண்றான், கால் எடுத்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், இல்ல நீங்க படிக்கும்போது வாடா மச்சான் விளையாட போலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்படியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இமீடியட்டா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவனுங்க வந்துட்டு உங்களோட லைஃபை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வாழவே விட மாட்டானுங்க. இப்படியான பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டா கட் பண்ணிக்கோங்க. நம்பர் 7, டேக் a little break. இன்ஃபேக்ட் நிறைய பேர் விடுற மிஸ்டேக்கே இது
இதுதான். நிறைய பேர் படிக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் கிளாஸ்ல டாப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலமா வெளிக்கிட்டாங்க அப்படின்னா நைட்டு தூங்குற வரைக்கும் இருந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பிரேக் எடுக்க மாட்டாங்க, ஃபுட் சாப்பிட மாட்டாங்க, மதிய லஞ்ச் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்படி படிச்சு அவங்களோட மைண்ட் வந்துட்டு டோட்டலா அப்செட் ஆகிரும். படிப்பு அப்படின்னாலே வெறுப்பு மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்க கண்டிப்பா கையில் எடுக்காதீங்க. நீங்க படிக்கிறத விரும்பி படிக்கிறதுக்கு முக்கியமான மெத்தட் அப்படின்னா கண்டிப்பா பிரேக் எடுக்கிறது. நீங்க ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு சப்ஜெக்டை மினிமம் 30 மினிட்ஸ் வந்து படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. மினிமம் 10 மினிட்ஸ் அது பிரேக் எடுங்க. அந்த டைம் போய் பப்ஜியோ ஃப்ரீ ஃபயரோ தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃபை நீங்களே வேஸ்ட் பண்றீங்க. அதுக்கு ஆப்போசிட்டா நண்பா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம். சாங்ஸ் கேட்கலாம். உங்களோட மைண்டை எப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. சாங்ஸ் கேட்கலாம். இல்ல எதுவுமே தேவையில்லை, நீங்க வந்துட்டு வெளியால போய் நேச்சரோட ஒன்று இருங்க. ஒரு 15 மினிட்ஸுக்கு வெளியே போய் இயற்கையை ரசிச்சு நேச்சர் காத்த வந்துட்டு உள்வாங்க. இப்படி வாங்கிட்டு மறுபடியும் படிக்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டடியில வேற லெவல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த டிப்ஸையும் வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே நண்பா, நான் சொன்னக்கூடிய இந்த 8 டிப்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு மொபைல் பார்க்கறது இல்லையோ இல்லாட்டி ஒரு டிக்டாக் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இது மாதிரி நம்மளுக்கு படிக்கிறதுலயுமே அதிகமா இன்ட்ரெஸ்ட் வரும். படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம டாப்பர் ஆகிறது யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி படிச்சு பாருங்க. உங்களாலையுமே ஒரு டாப்பர் ஆக முடியும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி படிச்சு நான் சக்சஸ் ஆகிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ எங்கேயுமே போகாது. மறக்காம இதுல வந்து